எல்லாருக்கும் வணக்கம். இப்போ செப்டம்பர் 6 நடந்த 12th டிசைனுக்கான அசஸ்மெண்ட் டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக இப்போ பார்க்கலாம். மொத்தம் 20 கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த பார்ட் கீழே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 3, பார்ட் 5 அண்ட் பார்ட் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்ட் 3 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது பார்ட் 3 தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டீல் பண்ணுது. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட், ஒரு நிமோனிக்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஸோ இதுக்கான நிமோனிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறதா நிமோனிக்ஸ் படிங்க. அங்கிள் சார்லி fights daily until strong soldiers use power to rule. மறுபடியும் படிச்சு பாருங்க. அங்கிள் சார்லி fights daily until strong soldiers யூஸ் பவர் டு ரூல் அப்படின்னு தான். ஸோ இதில் ஒவ்வொரு வேர்டு கீழே ஒவ்வொரு லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ அங்கிளுக்கு அந்த யூங்கிறது வந்துட்டு யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது பார்ட் 1 கீழே இருக்கிறது. சிங்கிறது சிட்டிசன்ஷிப், பார்ட் 2 கீழே இருக்கிறது. எஃப் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 3. இதான் நமக்கு கொஸ்டினாக வந்திருக்கு. டிங்கிறது வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பார்ட் 4ல. அடுத்து யூ அப்படிங்கிறது வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பார்ட் 4A. அதாவது பார்ட் 4 கேபிட்டல் லெட்டர் ஏ அப்படின்னு இருந்தாலே நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அது வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் வந்துட்டு இந்த கேபிட்டல் லெட்டர் ஏ வந்து மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதான் பார்ட் 4A. ஸோ அடுத்து எஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனியன், ஸ்ட்ராங் யூனியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதா வந்துட்டு பார்ட் 5. சோல்ஜர்ஸ் அடுத்த எஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து பார்ட் 6ல வருது. அடுத்து யூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ், பார்ட் 8 கீழே வருது. அடுத்து பி வந்து பஞ்சாயத்ஸ், 9 பார்ட்டில் வருது. அடுத்து வந்து டி வந்துட்டு முனிசிபாலிட்டிஸ் கீழே வரும், அதாவது பார்ட் 9A. இதுவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. கேபிட்டல் லெட்டர் ஏ இருந்தால் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ வந்து பார்ட் 9A வந்து முனிசிபாலிட்டிஸ். அடுத்து ஆருக்கு வந்துட்டு ரூல் பண்ணுறது, ரூல் பண்ண ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், பார்ட் 10 கீழே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 பார்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அங்கிள் சார்லி ஃபைட்ஸ் டெய்லி அண்டில் ஸ்ட்ராங் சோல்ஜர்ஸ் யூஸ் பவர் டு ரூல். இதுதான் வந்துட்டு நம்ம 10 பார்ட் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த பார்ட் கீழே கேட்குறாங்க அப்படின்னா பார்ட் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹவு மெனி ஷெட்யூல்ஸ் ஆர் தேர் இன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஏற்றப்படும் போதோ இல்லை கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வரும்போதோ நமக்கு வந்து ஒரு 8 ஷெட்யூல் இருக்கும் முன்னாடி. இப்போ வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா 12 ஷெட்யூல், 4 ஷெட்யூல் வந்துட்டு நமக்கு அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டிகல்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஹோலாக வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பார்ட் கீழேயும் கொடுத்துருப்பாங்க. 3 கொஸ்டின் நம்ம பார்த்த மாதிரி. அப்போ அதே மாதிரி இப்போ ஷெட்யூல்ஸ் எத்தனை அப்படிங்கிற இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் வைஸ் பாருங்களேன், 10, 11, 12, 13. ஸோ படிச்சிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கலாம். ஸோ வந்து இது வந்து நீங்கள் ஆன்சர் என்ன அப்படின்னா 12 அமெண்ட் பண்ணி லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிறது வந்துட்டு 12 ஷெட்யூல்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி பார்த்துருவோமா 12 ஷெட்யூலையும். இந்த 12 ஷெட்யூல் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், அதாவது டியர்ஸ்னா அழுகின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, டீனா வந்து டெரிட்டரிஸ், ஈக்கு வந்து எமாலுமெண்ட்ஸ், ஏக்கு வந்து அஃபர்மேஷன் அண்ட் ஓட்ஸ், ஆருக்கு வந்து ராஜ்யசபா, எஸ்ஸுக்கு வந்து ஷெட்யூல்டு ஏரியாஸ், அதாவது ஓக்கு வந்துட்டு அதர் ஷெட்யூல்டு ஏரியாஸ், அந்த எஃப்க்கு வந்துட்டு ஃபெட்ரல் ப்ரொவிஷன்ஸ், அடுத்த ஓக்கு வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அதாவது இந்த ஓ, இந்த ஆஃப்ல இருக்க ஓவையும் ஓல்டரில் இருக்க ஓவையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 7th இருக்கிறது வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸ், எல்லில் இருக்கிறது வந்துட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ், டியில் வந்து டிஃபெக்ஷன், பிஎம், அப்புறம் பி வந்து பஞ்சாயத்ஸ், எம் வந்து முனிசிபாலிட்டிஸ். லாஸ்ட்ல இருக்க 4 தான் வந்துட்டு அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கான ஷெட்யூல்ஸுக்கான நிமோனிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஸோ இந்த டெரிட்டரிஸ், எமாலுமெண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் பாலிட்டி கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு 12. சப்போஸ் இங்கே ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து 8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 8 போடக்கூடாது. ஏன்னா 8 வந்து முன்னாடி கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் 1950ல் கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ கொண்டு வந்தப்போ 8 ஷெட்யூல் இருந்தது. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா இப்போ கரண்ட்ல எத்தனை ஷெட்யூல் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் டியூட்டி. இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது பார்த்து வாசிக்கணும். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் வந்துட்டு எது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் படிங்க. டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி சானிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் காம்போசிட் கல்ச்சர், டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம், டு ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் டியூட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான 10 இருக்குது. நம்ம இப்போ எது கீழே வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 51A அது கீழே தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இந்த கேபிட்டல் லெட்டர் ஏ இருந்தால் அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னோன்னா, ஸோ 51Aங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக அமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. இதுதான் வந்துட்டு இந்த 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம படித்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க,
டு uphold அண்ட் protect தி sovereignty and unity and integrity of India. அது இங்க இருக்கான்னு பாருங்க. தேர்ட் ஒன்னா இருக்கா, டு uphold sovereignty இருக்கா. அப்ப இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து நம்ம அடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எத்தனாவதா இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்குதா, டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். ஸோ ஆப்ஷன் பி வருமா? ஆப்ஷன் பியும் வராது. ஸோ அடுத்து பாருங்க, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க எயித் ஒன்னா இருக்குதா, டு டெவலப் தி சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி வருமா? ஆப்ஷன் சியும் நமக்கு வராது. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, in which year the constitution came into effect, அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான இயர்ஸ் பாருங்க, 1947, 48, 49, 15 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 47, 48 இந்த இயர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து, அதாவது நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் எப்போ ஆச்சு? 1947 இல்லையா. ஸோ 47 ஆனோடனே வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து உள்ள வர முடியுமா? எஃபெக்ட் வருமா? வராது இல்லையா. அப்போ ஆப்ஷன் ஏ வருமா? வராது. ஸோ அடுத்து 3 ஆப்ஷன் பாருங்க, 48, 49, 50 அப்படின்னு. இதில் நீ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் January 26, 1950. இந்த 1950 தான் வந்துட்டு நமக்கு எப்போ வந்துச்சு? இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எஃபெக்ட். இந்த டேவை தான் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த January 26ங்கிறது நம்ம செலிப்ரேஷன் ஆஃப் ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 1950 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டஸ் தி டேர்ம் NAC ஸ்டாண்ட் ஃபார் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அர்பன் லோக்கல் பாடிஸ்னா இப்போ நம்ம சென்னை கார்பரேஷன் சொல்கிறோம், அது லோக்கல் பாடி. ஸோ உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு ஒரு கார்பரேஷன் முனிசிபாலிட்டிஸ் இருக்கும் தெரியுமா, அதுதான் வந்து நம்ம அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ வந்து இங்கே வந்து NAC அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வைஸ் பாருங்க, நேஷனல் அட்வைசரி கவுன்சில், நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி, நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில், நேஷனல் அலோகேஷன் கமிஷன். ஸோ இப்போ நம்ம இது கொஞ்சம் எலிமினேஷன் டெக்னிக் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். லோக்கல் பாடிஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. லோக்கல் பாடிஸ்னால் நம்ம முனிசிபாலிட்டி கார்பரேஷன் சொன்ன மாதிரி, அதில் வந்து NACங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், அட்வைசரி கவுன்சில்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அலோகேஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் பாடிஸுக்கும் அட்வைசரிக்கும் சம்மந்தமே இல்லையா. ஸோ கொஞ்சம் அது வந்து இரலவெண்ட்டாக இருக்கா. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஸோ அடுத்து பாருங்க, நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில்ங்கிறது நம்ம நிறையா இருக்குது. கலெக்டர்ஸ் இருப்பாங்க, முனிசிபல் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு ஒவ்வொரு அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் தேவைப்படுமா? தேவைப்படாது. ஸோ ஆப்ஷன் சி வராது. அடுத்து பாருங்க, நேஷனல் அலோகேஷன் கமிஷன். ஸோ இதுவும் வந்துட்டு இரலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படி தான் வந்தால் ஆப்ஷன் பி வந்து நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி அப்படின்னா. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் இந்தியா, NAC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, தீஸ் கமிட்டிஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃபார் ஃபாஸ்ட் டெவலப்பிங் டவுன்ஸ், தே ஆர் yet டு அட்டைன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து டவுனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டவுனாக இருக்கிறது இப்போ அது வந்து முனிசிபாலிட்டியாக மாறுறதுக்கு ஒரு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு முனிசிபாலிட்டியாக மாறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா வந்து அந்த டவுனை என்னன்னு பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஸோ நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டின்னு அறிவிச்சிட்டா அடுத்து அது சூன் இட் வில் அட்டைன் தி முனிசிபாலிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முனிசிபாலிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த கான்ஸ்டியூஷனல் வந்து அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க, எது மூலியமாக, எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இதில் 42, 73, 74 அண்ட் 44 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளாஸஸில் நிறைய பார்த்துருக்கோம். 42 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ங்கிறத மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறது எதில் மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 அப்படின்னு தான் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பார்ட் 9A, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, பார்ட் 9A, ஏன்னா வந்துட்டு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் வந்துட்டு இந்த பார்ட் 9A. இந்த பார்ட் 9A தான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து எதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப்
1992. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட் ஆடட் பார்ட் 9A. என்னென்ன ஆர்டிகல்ஸ் அது கீழே பார்ட் கீழே இருக்குது 243Pல இருந்து 243ZG வரைக்கும் அது வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தி 12th ஷெட்யூல் வித் 18 ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் டு முனிசிபல் கவர்னன்ஸ் இதுவுமே வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது வந்து இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 12th ஷெட்யூல் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வந்தது, ப்ளஸ் வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணாங்க, ப்ளஸ் வந்து இந்த பார்ட் 9A அப்படிங்கிறத இந்த 3 முக்கியமான விஷயங்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் 6th கொஸ்டினுக்கு. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றோம் இல்லையா, நியூ டெல்லியில் இருக்கு. ஸோ இது வந்து எந்த ஆர்டிகிள் கீழே இது இருக்கு அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்க. ஆர்டிகல் 76, ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 148 அண்ட் ஆர்டிகல் 280 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எது கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? ஆர்டிகல் 324. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி வருமா? ஸோ மற்ற ஆர்டிகல் பாருங்க. ஆர்டிகல் 76 வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 76 கீழே கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 148 அப்படிங்கிறது வந்து கேக், காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்துட்டு ஆர்டிகல் 148. அடுத்த ஆப்ஷன் வந்து ஆர்டிகல் 218 இருக்கு பார்த்தீங்களா? ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆர்டிகல் 280. ஸோ இதெல்லாம் முன்னாடி கிளாஸில் நீங்கள் நடத்தியிருப்பாங்க. அதை ரிவைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 324. ஸோ இந்த ஆர்டிகல் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. the power of superintendence, direction and control of all elections. என்னென்ன எலெக்ஷன்ஸ்? பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன், அப்புறம் வந்து பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷன், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷன், எல்லாமே வந்து என்னவா இருக்கும்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிகல் 324 கீழே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின். In which year was the Mahatma Gandhi National Rural Employment Guarantees Act, அதாவது எம்ஜி நரேகான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்க. 2000, 2003, 2005, அப்புறம் வந்து 2008ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எம்ஜி நரேகான்னு தெரியும். இந்த 100 நாள் வேலை திட்டம்னா நம்ம போவாங்க இல்லையா கிராமத்துலலாம், 100 days ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி நிறைய கிராமத்தில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த எம்ஜி நரேகா கீழே தான் வருது. ஸோ இது வந்து எந்த வருஷம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி தெரிஞ்சிருந்த ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். 2005 அந்த வருஷம் தான் வந்துட்டு இந்த எம்ஜி நரேகா ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி 2005. ஸோ அதுக்கடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட், இப்போ நாட் வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க, ஒரு ஹைலைட் பண்ணிடுங்க. நீங்கள் கொஸ்டின் ஆன்சரில் வந்து ஒரு ஒர்க் ஷீட்லையோ இல்லை வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போதோ வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் கம் அண்டர் தி பர்வியூ ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்தெந்த எலெக்ஷன் நடத்தாது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே ஒரு கொஸ்டின் 324 கீழே என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துட்டோம்ல. ஸோ அதுக்கு படி நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க. அந்த கொஸ்டினை பார்த்து இதுவும் கரெக்டாக போடுவீங்கன்னு நம்புறேன். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. டு கண்டக்ட் தி எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு கண்டக்ட் தி எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இது நம்ம பார்த்தோமா பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்போ இங்கே நாட்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் பி வருமா? ஆப்ஷன் பி வராது. அடுத்து பாருங்க. அடுத்து இது ரெண்டு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபங்க்ஷன். டு கிவ் ரெகக்னேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது அப்படின்னா வந்து இவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இவங்க தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை. ஸோ அதுதான் வந்துட்டு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. ஸோ அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க. டு அசைன் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் டு தி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் மாறும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் சிம்பிளும் இந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ வந்து நமக்கு ஆப்ஷன் டி வருமா? ஆப்ஷன் டி வராது. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். என்னது? டு கண்டக்ட் தி எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிரைம் மினிஸ்டரும் எலெக்ட் பண்ணி தானே கொண்டு வந்தாங்க, அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே வரும் அப்படின்ட்டு. இதில் வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இதில் எக்ஸ்பிளேஷன் படிச்சு பாருங்க. ஆஃப்டர் தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் த பார்ட்டி வித் மெஜாரிட்டி இன் தி லோக்சபா is invited by the president to form the government. The party suggests a leader for the post of prime minister and the president appoints that leader as a prime minister under article 75. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு எம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து அந்த பார்ட்டி எந்த பார்ட்டி ஜெயிச்சாங்களோ அந்த லோக்சபாவில் இருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டு யார் வந்து நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதுல வந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இத்தனை மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அந்த பார்ட்டிக்குள்ள யார் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ வந்து பிரைம் மினிஸ்டர் இவங்க தான் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொன்னதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் நாமினேட் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதவி பிரமாணம் வைப்பாங்க. அதாவது இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து டைரெக்டாக இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லாது. இவங்களை சூஸ் பண்ணி அந்த பார்ட்டிலே வந்து இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து அது பதவி பிரமாணம் வைப்பாங்க. அது எந்த கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 75 கீழே வருது. ஸோ இந்த கொஸ்டின் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ டு கண்டக்ட் தி எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் கீழே வரல. ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நேம்ஸ் அவர் கண்ட்ரி. இது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். இதுல இது கரெக்டாக எல்லாம் சொல்லியிருப்பீங்க. இது எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. எந்த ஆர்டிகல் கீழே இது சொல்றாங்க? ஆர்டிகல் 1 ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்டிகிளே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இங்க பாரத்ன்னு இருக்கு, ஹிந்துஸ்தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வராது. பாரத்துங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ஆப்ஷன்ல இந்தியானே இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க போட்டிருக்கீங்க. ஆப்ஷன் பி இந்தியா தட் இஸ் பாரத். ஆர்டிகல் 1 கீழே த நேம் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் இந்தியா தட் இஸ் பாரத்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க. Who among the following was the chairman of the drafting committee of the Indian Constitution? இப்போ அதாவது டிராஃப்டிங் கமிட்டின்னு பார்த்தோம்னா நீங்கள் கிளாஸில் பாலிட்டி கிளாஸ் நடத்திருப்பாங்க. இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவை இல்லையா? ஸோ அதை வந்து யார் டிராஃப்ட் பண்ணுவா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கான தனி கமிட்டி அமைக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் வந்து இவங்க தான் டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கமிட்டி அமைச்சு இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து இந்தியா வந்து இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள், பார்ட்ஸு, ஷெட்யூல்ஸு இதெல்லாம் வந்து எனாக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்துட்டு டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருப்பார். ஏன்னா வந்து அவர் லா முடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு he will be the chairman of the drafting committee. ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பிஆர் அம்பேத்கர். இவர் தான் வந்துட்டு சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். மற்றபடி யாருங்கிறது உங்க மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே உங்களுக்கு பாலிட்டி கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத், தேஜ் பகதூர் சப்ரு, அப்புறம் சி ராஜகோபாலாச்சாரி, இவங்கலாம் யாரு அப்படிங்கிறத வந்து உங்க கிளாஸ்லையும் சொல்லியிருப்பாங்க. கமெண்ட்ஸ்லையும் எனக்கு நீங்க சொல்லுங்க யாருன்னு. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க. Who appoints or elects the chairman of Public Accounts Committee of the Parliament? அதாவது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மன் வந்து யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னு ஒரு கொஸ்டினை நீங்க படிக்கும் போதே வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி சேர்மனை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவா அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்க. யூனியன் கேபினெட் ஆஃப் இந்தியா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னா வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட் தெரியுமா? நம்ம லோக்சபா, ராஜ்யசபான்னு படிச்சிருப்பீங்க. அந்த பார்லிமெண்ட் கீழே இருக்கவங்க தான் வந்துட்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு கமிட்டியும் இருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியில் வந்துட்டு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க, எம்பின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த கமிட்டியோட மெம்பர்ஸாகவே இருப்பாங்க. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோடைய முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எம்பிஸ் தான் இருப்பாங்கிறது முன்னாடி நான் சொல்லிட்டேன், பார்லிமெண்ட் கீழே இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒரு டேக்லைனை வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. யூனியன் கேபினெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ கேபினெட்ங்கிறது மினிஸ்டர்ஸ் வருவாங்க இல்லையா? ஸோ எம்பிக்குள்ளே வருமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பார்லிமெண்ட் கீழே தான் வந்துட்டு இந்த கமிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வருமானா கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் லோக்சபா. இவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவார், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மனை வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். மெம்பர்ஸ் ஆஃப் பேக்குங்கிறது உள்ளே இருப்பாங்க. அவங்கள வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து சேர்மன் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க டிசைட் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க யார் யார் இருக்கலான்னு. சொன்னதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா தான் வந்து இவர் தான் சேர்மன் சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன? தி சேர்மன் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இஸ் அப்பாயிண்டட் பை தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். அவங்க மெம்பர்ஸ்குள்ள தான், புதுசாக ஒரு ஆள் எடுத்து போட மாட்டாங்க. இந்த கமிட்டிக்குள்ளேயே வந்துட்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மெம்பர்ஸ்குள்ளேயே வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு இவர் தான் சேர்மன் அப்படிங்கிறத நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இப்போ இன்னொரு கொஸ்டின், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கீழே எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாலிட்டி கிளாஸ் நடத்திருப்பாங்க, ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 13th கொஸ்டின். இன் இந்தியா 10 rupee notes bear the signature of. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் அப்சர்வேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம நாள்தோறும் வந்து இந்த 10 ரூபா தாள், 20 ரூபா தாள், 100 ரூபாய், 500 ரூபாய் இதெல்லாம் நம்ம பார்க்கறது உண்டு. ஸோ அதில் வந்து நம்ம ஜென்ரலாக கடையில் போய் கொடுப்போம், வாங்குவோம், இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருப்போம். தெரிஞ்சு உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஒவ்வொரு ருப்பி நோட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மானியூமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி யார் சைன் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அந்த ருப்பி நோட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை மொழியில் வந்துட்டு
அந்த ருபி நோட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ருபி நோட்டையும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ருபி நோட்டையும் நீங்கள் எடுத்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம கொஸ்டின்ஸில் வந்துட்டு இன் இந்தியா 10 ருபி நோட், அதாவது 10 ருபி நோட் வந்து யாருடைய சிக்னேச்சர் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இந்தியா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் அந்த 10 ருபி நோட்டை நான் காமிக்கிறேன். இந்த 10 ருபி நோட்டில் கீழே பாருங்களேன், இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க. ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் தி சம் ஆஃப் 10 rupees அப்படின்னு சொல்லி கீழே யார் சைன் பண்ணியிருக்கா? கவர்னர். கவர்னருங்கிறது நம்ம நார்மலாக ஸ்டேட் கவர்னர் கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ஒரு கவர்னர் இருப்பார் தெரியுமா, அவர் தான் வந்து சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு 10 ருபி நோட்டில். 10 ருபி நோட்டுன்னு இல்லை, 20 rupees எந்த நோட் எடுத்தாலுமே வந்துட்டு கவர்னருடைய சிக்னேச்சர் தான் இருக்கும். என்னன்னு எழுதி கொடுத்துருப்பாருன்னா ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் தி சம் ஆஃப் 10 rupees அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கரன்சியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து அதிக பவர், முழு பவருமே அவங்களுக்கு தான் இருக்குது. அந்த பவர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, இந்த ஆக்ட் கீழே தான் வந்து ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இந்த ருபி நோட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இந்த 10 ருபி நோட்டில் என்ன மான்யூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு 10 ருபி நோட்டில் என்ன மான்யூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பாருங்க. அப்போ கவர்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. மற்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதாவது மினிஸ்ட்ரி செக்ரட்டரி வந்து பண்ணியிருப்பாரா, இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா, இல்லை பிரசிடென்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு. ஸோ வந்து நம்ம தெரியும் ருபி நோட்டோடைய அதிக பவர் முழுசாக யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆர்பிஐட்ட இருக்குது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நீங்கள் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லணும் ஒரு 4 பாயிண்ட் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, அதே மாதிரி எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சைடில் நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சைடில் எழுதிக்கோங்க. இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த டைமில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சைடில் நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஜெனீவா சுவிட்சர்லாண்ட், நியூயார்க் யூஎஸ்ஏ, ஹேக் நெதர்லாண்ட்ஸ், பாரிஸ் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்களேன். ஜெனீவா சுவிட்சர்லாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, ஜெனீவால இருக்கு. ஓகேங்களா. பாரிஸ் பிரான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கன்னா யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ். யுனெஸ்கோ வந்து ஒரு யூஎனோட ஆர்கன் தான் வந்து யுனெஸ்கோ. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஆர்கன் தான். ஆனா அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு, ஹேக் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்குது. ஓகேங்களா. இப்போ நியூயார்க் யூஎஸ்ஏங்கிறது எந்த அமைப்பு வந்து எந்த ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்க நீங்க. இது உங்களுக்கான 3வது கொஸ்டின் கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு. நியூயார்க் யூஎஸ்ஏ இது வந்துட்டு எந்த சர்வதேச அமைப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, தி ஹேக் நெதர்லாண்ட். ஸோ அடுத்து 15th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி பாரிஸ் அக்ரிமெண்ட் மெயின்லி அபவுட்? பாரிஸ் அக்ரிமெண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ப்ரமோட்டிங் குளோபல் ட்ரேடு, இப்போ ட்ரேட் சம்பந்தமாவா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து கண்ட்ரோலிங் பாப்புலேஷன் சம்பந்தமா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து காம்பேக்டிங் கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா அப்படின்னு, இதுதான் ஹைலைட்டான பாயிண்ட். அடுத்து வந்து டி வந்து ரெகுலேட்டிங் இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ இது வந்து அடுத்தது கொஸ்டின். ஸோ இந்த 4 தான் வந்து தீம். இந்த தீமில் வந்துட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் எதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி டு ஃபைட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரெடியூஸ் குளோபல் வார்மிங் இப்படிங்கிறத வந்துட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் அ லீகலி பைண்டிங், அதாவது எல்லாருக்கும் வந்து இட்ஸ் அ லீகல். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு 196 கண்ட்ரீஸ்க்கு வந்து இது வந்து லீகலி பைண்டிங், அதாவது சொல்கிற அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு லீகலி பைண்டிங்கான அர்த்தம். ஸோ வந்து லீகலி பைண்டிங் இன்டர்நேஷனல் ட்ரீட்டினா பல்வேறு நாடுகள் வந்து இடையே கையெழுத்தானது அப்படின்னு சொல்ல வருவோம். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் லீகலி பைண்டிங் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் என்ன தீமில், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து எந்த யுனைடெட் நேஷன் கீழே சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP21 அப்படிங்கிறது தான். இந்த COP21ங்கிறது எப்போ நடந்திருக்கு, 2015 நடந்திருக்கு. ஓகேங்களா. டிசம்பர் 2015 COP21 நடந்திருக்கும். அதில் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் யார் சைன் பண்ணியிருப்பானா மொத்தம் 196 கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா டு ஃபைட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரெடியூஸ் குளோபல் வார்மிங். ஸோ நீங்கள் படிக்கும்போது இந்த ஒரு வேரியேஷன்ஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அக்ரிமெண்ட்டோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு லிமிட் தி குளோபல் வார்மிங் டு வெல் பிலோ 2 டிகிரி செல்சியஸ், அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே வந்துட்டு கொண்டு வரணும். அதாவது இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து எதுக்காகனா இந்த அதிக டெம்பரேச்சரை வந்து, அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸிபிட் பண்ணுற டெம்பரேச்சரை விட
நம்ம 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்ல வராங்க. ஸோ வந்து இந்தியா வந்து ராட்டிஃபை ஆயிடுச்சா, இது வந்து உங்களுக்கு 4வது பாயிண்ட். இந்தியா ராட்டிஃபை தி பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆன் 2016. அடுத்த வருஷமே 2015ல் கொண்டு வந்திருப்பாங்க. 2016லேயே வந்துட்டு இந்தியா வந்து ராட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 5 கிளைமேட் சேஞ்ச் 1, லீகலி பைண்டிங் 2, அப்புறம் எப்போ கொண்டு வந்தாங்க 3, இந்தியா ராட்டிஃபை ஆயிடுச்சா 4. இந்த 4 தான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. காம்பேக்டிங் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அப்படி தான் இதுக்கான ஆன்சர். பாரிஸ் அக்ரிமெண்ட் மெயின்லி அபவுட் காம்பேக்டிங் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அடுத்து பாருங்க 16th கொஸ்டின். ஹூ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம், எம்எஸ் சுவாமிநாதன், நார்மன் போர்லாங், வர்கீஸ் குரியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எலிமினேஷன் வைஸ் பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிறது வராது. ஏன்னா அவர் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஆன்சராக இருக்காது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து எம்எஸ் சுவாமிநாதன், நார்மன் போர்லாங், வர்கீஸ் குரியன் இவங்க 3 பேர்த்துக்குள்ள தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். எம்எஸ் சுவாமிநாதன் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. உங்க கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லையும் நடந்திருக்கும், நீங்க கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக வந்து இவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹி பிளேட் a key role in bringing ஹை yielding வெரைட்டிஸ். அதாவது ஹை yielding வெரைட்டிஸ் எதுக்கு எந்தெந்த கிராப்ஸுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட் அண்ட் ரைஸ் இந்த 2க்கு தான் வந்து கொண்டு வந்தார். இந்த ஹை yieldingனால வந்து சாகுபடி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான வரவு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஹை yielding வெரைட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். யார் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். அதனால தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எப்போ கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s அப்போ. ஏன்னா 1960s அப்போ இந்தியா வந்து ஃபுட் ஷார்ட்டேஜாக இருந்தது, உணவு பற்றாக்குறையாக இருந்தது. ஸோ இந்த உணவு பற்றாக்குறையாக இருந்தபோது வந்துட்டு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே வந்து நல்ல ஈல்டு கொடுக்குற க்ராப்பாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் வந்து இந்த ஹை yielding வெரைட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க 17th கொஸ்டின். ஹூ ஒன் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அட் 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்க. ஆலியா பட், கங்கனா ரனாவத், ராணி முகர்ஜி, தபசி பன்னு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ஒன் வேர்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இது என்ன நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ராணி முகர்ஜி ஒன் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அட் 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஃபார் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இன் மிஸ்டர் சட்டர்ஜி வெர்சஸ் நார்வே. ஸோ இந்த சட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படிங்கிற ஒரு மூவி. இதில் வந்து இவங்க ஆக்ட்ரஸை யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராணி முகர்ஜி அப்படிங்கிறத நடிச்சிருப்பாங்க. இது எப்போ ரிலீஸ் ஆன படம் அப்படின்னா 2023 தான் ரிலீஸ் ஆச்சு, அதாவது 2023. ஸோ இந்த படத்துக்காக தான் வந்துட்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்துட்டு ராணி முகர்ஜிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன இருக்கும். ஆப்ஷன் சி, ராணி முகர்ஜி அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றவங்கள பாருங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் நமக்கு ஆலியா பட் இருந்தாங்க இல்லையா. ஸோ ஆலியா பட் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு 69th ஃபிலிம் அவார்ட்ஸ்லேயே அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. எந்த படத்துக்காக ஆலியா பட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா கங்குபாய் கத்தியவாடின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த படத்துக்காக தான் வந்துட்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருப்பாங்க. அடுத்து கங்கனா ரனாவத்தும் வந்துட்டு மல்டிபிள் நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க நிறைய மூவிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குயின், அது 2014 ரிலீஸ் ஆனது. அப்புறம் தானு வெட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் 2015, மணிகர்ணிகா. ஸோ இந்த மாதிரி மூவிக்கெலாம் வந்துட்டு கங்கனா ரனாவட் வந்து மல்டிபிள் நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து தப்சி பன்னு அப்படிங்கிறவங்க வந்து 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸில் தப்பாட் அப்படிங்கிற மூவிக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. இப்போ கரண்ட்ல 71st யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் யாருன்னா ராணி முகர்ஜி. ஸோ அடுத்து 18th கொஸ்டின் பாருங்க. விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் கிருஷ்ணா ரிவர். அதாவது கிருஷ்ணா ரிவரோட ஆரிஜின் வந்து எந்த இந்தியன் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானா. ஸோ இது வந்து நீங்கள் மேப் பேஸ்டு கொஸ்டினோ இல்லை பிளேசஸ் பார்க்கும்போதோ நீங்கள் மேப் மூலியமாக பார்க்குறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்காக இந்த மேப் இதுதான். ஸோ கிருஷ்ணா ரிவர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மகாபலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாபலேஸ்வரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து நமக்கு ஆந்திர பிரதேஷ் வழியாக போயிட்டு பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற இதில் வந்துட்டு வங்காள விரிகுடான்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே போய் கலந்துரும். ஸோ நமக்கு எங்கே ஆரிஜின் ஆகுது மகாபலேஸ்வரர் அப்படின்னு. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரிவர் கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை ஒர்க் ஷீட்டில் சால்வ் பண்ணும்போதோ இந்த மேப் மூலியமாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன. இந்த கிருஷ்ணா ரிவர் ஒரிஜினேட்ஸ் நியர் மகாபலேஸ்வரர் இன் மகாராஷ்டிரா. அப்போ அதுக்கான ஆன்சர் சி, மகாராஷ்டிரா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 19th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏஷியான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏஷியானோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே நான் சொன்னேன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோ ஒரு சர்வதேச அமைப்பு இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது 4 விஷயம் கவர் பண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து எதுக்காக அமைச்சாங்க, அப்புறம் எந்தெந்த நாடு வந்து சைன் பண்ணாங்க, இந்தியா வந்து அதில் மெம்பராக இருக்கா அப்படின்னா நம்ம பார்க்க சொன்னேன். ஸோ இது மாதிரி ஏஷியான் அப்படிங்கிற கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு
இந்த கொஷினை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாமல் ஏஷியானுக்கு சம்மந்தமான முக்கியமான ஒரு நான் சொன்ன 4 பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் சைடில் ஒரு ஷீட்லேயே எழுதிட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் பாருங்க. இப்போ ஏஷியான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியான் நேஷன்ஸ். அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்கு இல்லையா, இவங்களை வந்து ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷனோ இல்லை ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏஷியானுங்கிறத ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1967. எங்கன்னு? பேங்காக், தாய்லாந்து. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு 1967 ஏஷியானுங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 19th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அடுத்து 20th கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் எலஃபென்ட் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலர் டேஸ் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு 10லேருந்து 15 தான் வந்து முக்கியமான நாட்களாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நியூஸ் லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க, இல்லை கிளாஸஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெஸ்ட்டுக்கு எழுதும்போது உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 10th ஆகஸ்ட், 12th ஆகஸ்ட், 15th ஆகஸ்ட் அண்ட் ஜூன் 5th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது ஜூன் 5ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்துட்டு வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டேன்னு சொல்லுவோமா, நீங்கள் வந்து நியூஸ் லெட்டரில் பார்த்துருப்பீங்க, நம்ம லாஸ்ட் டெஸ்ட்லேயும் இதை நம்ம கேட்டிருப்போம். ஜூன் 5ங்கிறது என்ன அப்படின்னு, வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே. அதே மாதிரி ஆகஸ்ட் 15ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், இண்டிபெண்டன்ஸ் டேவா. ஸோ அந்த 2 ஆப்ஷனையும் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாமா, டியும் வராது, சியும் வராது. இப்போ உங்களோட கன்ஃபியூஷன் வந்து 10th ஆகஸ்ட்டா 12th ஆகஸ்ட்டா அப்படிங்கிறது தான். இப்போ நான் 10th ஆகஸ்ட்டுங்கிறது ஒரு டே வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. 12th ஆகஸ்ட் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேர்ல்டு எலஃபென்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னா, டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எலஃபென்ட்ஸ் அண்ட் தேர் ஹேபிடேட்ஸ். அதாவது யானையை பாதுகாக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கணுங்கிற அவேர்னஸை கொண்டு வரதுக்காக தான் வந்துட்டு இந்த வேர்ல்டு எலஃபென்ட் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அது என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 12. ஸோ 20th கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணும்போதும் உங்களுக்கு கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் ஸ்டாட்டிக் சிலபஸ் கவர் பண்ணும்போதோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அதான் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.